அனைவருக்கும் வணக்கம். இன்று கருடன் பற்றிய அரிய தகவல்கள் தெரிந்து கொள்வோம். மகாவிஷ்ணுவின் 2 திருவடிகளையும் கருடன் தன் கைகளால் தாங்கியபடி வரும் காட்சியே கருட சேவை. மகாவிஷ்ணு கருடன் அருள் ஒரே நேரத்தில் கிடைப்பது சிறப்பு. திருமாலும் கருடனும் ஒருவரே என்று மகாபாரதத்தில் உள்ள அனுசாசன பர்வம் கூறுகிறது. கருடனின் மனைவிகள் ருத்ரா, சுகீர்த்தி. ஏகாதசி திருவோண நாட்களில் கருடனை வழிபட்டால் நோய்கள் தீரும். கிருத்மான், சாபர்ணன், பந்தகாசனன், பதகேந்திரன், பக்ஷிராஜன், தார்ச்சடையன், மோதகாமோதர் என்று கருடனுக்கு பல பெயர்கள் உண்டு. வைணவ ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 36 இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்துள்ள அரியக்குடியில் உள்ள மூலைக்கருடன் சிறப்புமிக்கவர். இவருக்கு சிதறுகாய் உடைத்தால் தீமை அகலும், தடைகள் நீங்கும். மகாபாரத போரில் கடைசி நாளில் கருட வியூகம் அமைத்து போர் நடந்தது. இதில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. வைகுண்டத்திலிருந்து கருடனால் கொண்டு வரப்பட்ட வைரமுடி கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் மேல்கோட்டை திருநாராயணபுரம் கோவிலில் உள்ளது. பங்குனி ஏகாதசியில் வைரமுடி சேவை இங்கு நடக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ரங்கமனார் ஆண்டாள் கருடனுடன் ஒரே ஆசனத்தில் காட்சி தருகின்றனர். இங்கு பெருமாளுக்கு மாமனார் ஸ்தானத்தில் கருடன் இருக்கிறார். திருக்கண்ணங்குடி என்ற திவ்ய தேசத்தில் மட்டும் 2 கைகளையும் காட்டிக்கொண்டு தரிசனம் தருகிறார். இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் எழுந்து அருளியுள்ள காட்சியாகும். கும்பகோணம் அருகிலுள்ள திருவெள்ளியங்குடியில் கருடாழ்வார் கைகளில் சங்கு சக்கரம் தாங்கிய நிலையில் இருக்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.